ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைப்காக நான் இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லே வந்து நிறைய கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ தனியாக வந்து பிளேலிஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் அது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேரடி செல்வி சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ என்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 3 ஸ்கீம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஜுவல்லரி ஸ்கீம் வந்து இருக்குது. ரெண்டாவது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கோல்டு அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீம் வந்து இருக்குது. தேர்டு வந்து சூப்பர் நகை சேமிப்பு திட்டம். ஸோ இந்த 3 ஸ்கீமும் வந்து இப்போ அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பாயிண்ட் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். இப்படி இப்போ சொல்லும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கன்வே பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ சூப்பர் ஜுவல்லரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம் பேஸ் ஸ்கீம் தான். வேல்யூ பேஸ்லேயும் இருக்குது, கிராம் பேஸ்லேயும் இருக்குது. இந்த சூப்பர் ஜுவல்லரி வந்து கிராம் பேஸில் வந்து இருக்குது. இதில் வந்து வேஸ்டேஜில் வந்து 11% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணணும், ஆனால் 11% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிஃப்ட் எதுவுமே வந்து கிடையாது. இது பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த் ஸ்கீமு. இது வந்து நம்ம டைரெக்டாக போயிட்டு ஷோரூமில் தான் வந்து நம்ம பண்ணுற மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து டைரெக்டாக வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம வந்து ஆன்லைன்லேயே ஜாயின் பண்ணுறதுக்கான வந்து ஜுவல்லரி ஷாப்பும் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த விபிஜே ஜுவல்லரி ஷாப் இருக்குல்ல, ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அது மாதிரி பீமா ஜுவல்லரிலேயே வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஜிஆர்டி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரிலாம் சில ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நான் தம்ப்லைன்லேயே வந்து நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்கீமில் வந்து என்னென்ன பெனிஃபிட் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மினிமம் நீங்கள் எவ்வளோ பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலேயே வந்து நீங்கள் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 15,000 தான் இதில் லிமிட்டே. வந்து 2000லேருந்து 15,000 வரைக்கும் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் கோல்டு அட்வான்ஸ் புக்கிங் ஸ்கீமு. இது நம்ம ஒன் டைம் சேவிங்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்ல, அதே தான் நம்ம ஓல்டு கோல்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட்டு என்றைக்கு உள்ளதோ அன்னைக்கு உள்ளது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸிங் ரேட்டு தான். அமௌண்ட் வந்து என்ன அமௌண்ட் இருக்கோ அன்னைக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ ரேட்டை வந்து என்றைக்கு கோல்டு ரேட் இருக்கோ அதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் உங்கள் ஓல்டு கோல்டு வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் வந்து கோல்டு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டாக வந்து நான் சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா மினிமம் வந்து 50,000 வந்து நம்ம இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நோ வேஸ்டேஜ். நீங்கள் 12% வந்து வேஸ்டேஜ் உள்ள எந்த நகை எடுத்தாலுமே வந்து அதுக்கு வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுறது தேவையில்லை. இது பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த் ஸ்கீம் தான் வந்து இதுவும் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம அமௌண்ட்டாக வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு கூட நம்ம வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட வந்து பழைய நகை வச்சுருக்கோம், நம்ம வந்து அந்த நகை இப்போதைக்கு யூஸ் பண்ணலை, ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஃப்யூச்சரில் அந்த நகையை மாற்றிட்டு இப்போ இருக்குது ஃப்யூச்சரில் வந்து அந்த ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பழைய நகையை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அதை 916 சொல்லிட்டு பார்த்துட்டு மெல்ட் பண்ணி வச்சுருவாங்க, உங்கள் நேமில் வந்து சேவ் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் 11 மந்த்து கழித்து நீங்கள் அந்த கோல்டு இருக்குல்ல, ஸோ அந்த கோல்டுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அந்த பார்த்து புது நகையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் வந்து ஒரு 50,000 நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா 11 மந்த்து கழித்து நீங்கள் வந்து நகையாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஓல்டு கோல்டு வைக்கிறீங்களா, அதோட ரேட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50,000க்கு மேலே வந்து இருக்கணும். நீங்கள் பணமாக வந்தீங்க அப்படின்னா அதுவுமே 50,000 இருக்கணும். ஸோ நகையாக இருந்தாலுமே 50,000க்கு மேலே தான் இருக்கணும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டுங்க, இப்போ நம்ம கட்டுற அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டு ரேட்டுக்கு வந்து வரவு வச்சு தந்துடுவாங்க. ஒரு பாண்டு மாதிரி போட்டு தருவாங்களாம் இந்த ஸ்கீமில். நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோமோ இல்லை அன்னைக்கு கோல்டு ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரவு வச்சு தந்துடுவாங்க, ஒரு பாண்டு மாதிரி போட்டு தந்துடுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 13% வந்து பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கிஃப்ட் வந்து கிடையாது.
இது தவிர்த்து வந்து 13% வந்து பெனிஃபிட் வந்து சொல்லியிருக்காங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 6 மந்த்லேயே வந்து நான் இந்த ஸ்கீம்லேருந்து இது பண்ணிக்கிறேன், கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 180 நாட்களா. ஸோ அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 6% வேஸ்டேஜ் வந்து நம்ம வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் 11 மந்த் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 12% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 6 மந்தில் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா 6% வேஸ்டேஜுக்கு எது எது இருக்கோ அந்த நகையை மட்டும் தான் நீங்கள் வந்து ஃப்ரீ பண்ணி தருவாங்க. இதே 7th மந்த் அப்படின்னா 7% வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து நகை வந்து எடுத்துக்கலாம். 8 மந்த்துக்கு அப்படின்னா 8%, 9 மந்த்து அப்படின்னா 9% வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 10th மந்த்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 11 மந்த்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 13% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து இதுதான் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக வந்து 11 மந்த்து கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து பெனிஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணும்போது நல்லா யோசிச்சு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் நகை சேமிப்பு திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் நேம் வந்து சூப்பர் நகை சேமிப்பு திட்டம். இதுலேயும் வந்து நோ கிஃப்ட். ஸோ இந்த ஸ்கீமில் எதுக்குமே வந்து கிஃப்ட் வந்து கிடையாது. மினிமமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம 1000 ரூபாயிலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து அமௌண்ட் பேஸில் வந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் அமௌண்ட் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து அமௌண்ட்டாகவே தான் கால்குலேட் ஆகும். ஸோ வெயிட் வந்து கால்குலேட் ஆகாது. நீங்கள் 11 மந்த் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபைனலாக வந்து நீங்கள் 11 மந்த் முடிக்கும் போது கோல்டு வந்து என்ன ரேட்டாக இருக்கோ ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து நகை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 மந்த் போனஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10,000 வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க. 10,000 எப்போவுமே வந்து மாதம் பே பண்ணுறீங்க அப்படின்னா 1 மந்த் 10,000 வந்து போனஸாக வந்து தருவாங்க. இதே நீங்கள் 5,000 வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா 5,000 வந்து உங்களுக்கு பே பண்ணி சேவ் பண்ணலாம். ஸோ அதனால் 1 மந்த் வந்து போனஸ் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இது வந்து ஸ்கீம் வந்து நம்ம வந்து போடலாமா வேண்டாமான்னு நீங்கள் பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 3% வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ண வேண்டாம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும்னா நம்ம வந்து 3% வந்து ஜிஎஸ்டி வந்து எங்கேனாலும் போய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம். அது வந்து மேனேஜ்மெண்ட்டே வந்து பே பண்ணிக்கும். நீங்கள் 11 மந்த் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கோல்டு, சில்வர், பிளாட்டினம், டைமண்ட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுனாலுமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ மற்ற கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கடையில் வந்து ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. வேஸ்டேஜ் இருக்குல்ல ஸோ அது வந்து கஸ்டமர் வந்து பே பண்ணணுமா, ஜிஎஸ்டி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பே பண்ணிக்கும். மற்ற கடையில் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜும் நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜ் வந்து இப்போ 18%, 12% வந்து வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தருவாங்க. இல்லைனா சம்ஸ் கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து நீங்கள் பே பண்ணணும், 50% வந்து நாங்கள் பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ண வேண்டான்னு வந்து சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஸ்டோரூமில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அங்கே தான் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சூப்பர் நகை சேமிப்பு திட்டம் வந்து இவ்வளோதாங்க. ஸோ இந்த 3 ஸ்கீமில் வந்து உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எது பெனிஃபிட்டாக இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம போனஸ் வந்து 1 மந்த்து உள்ளது கிடைக்கும். அது மாதிரி ஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேணாம். ஆனால் வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணணும். ஸோ ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டோர் ரூமில் கேட்டுட்டு அது இல்லாமல் அதோட கலெக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.